ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு சொல்லி நம்ம தளபதி சார் வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கொடி வந்து 40 அடி இதில் வந்து கொடியை வந்து ஏற்றிருக்காரு நம்ம தளபதி விஜய் சார் வந்து. அவரு வந்து கண்டிப்பாக வந்து அரசியலில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறாரு. அவரை மாரி வந்து ஒரு தலைவர் வந்து கண்டுபிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சி வந்து கண்டிப்பாக வந்து செவிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து ரசிகர் வந்து அதிகமாக இருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து திமுக அதிமுக ஓட்டை கூட நம்ம விஜய் சாருக்கு வந்து விழுற வாய்ப்பு இருக்குது. அதனாலே வந்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து தயங்கிட்டு இருக்காங்க. இந்த கொடி வந்து இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கொடியில் வந்து ஒரு வாகை மலர் 2 பக்கம் வந்து யானை வந்து போருக்கு போகிற மாதிரி வந்து அந்த கொடியில் வந்து மஞ்சள் லைட் கருஞ்சிவப்பு மாதிரி வந்து கலரை வந்து அந்த கொடியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொடிக்கான ஒரு காரணம் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு முதல் மாநாட்டில் வந்து நம்ம தளபதி வந்து சொல்லிருக்காரு. அதேமாதிரி வந்து கோட்பாடு என்ன, இந்த அரசியலை பற்றி என்னெல்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நிறைய கஷ்டப்பட்ட மக்களை வந்து ஃபோட்டோ வந்து காமிச்சிருப்பாங்க. விவசாயம் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ வந்து காமிச்சிருக்காங்க அந்த பாட்டில் வந்து. அதேமாரி வந்து அவரோட கோட்பாடு எல்லாமே வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள வந்து தோணுது. கஷ்டப்பட்டவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பணக்காரங்கன்னா பணக்காரங்களா ஆயிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்தாருன்னா வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதேமாரி வந்து விஜய் சார் வந்து ஒரு இதில் இறங்கினாருன்னா அவர் ஒரு வெற்றி கண்டாமல் அவர் வந்து இறங்க மாட்டார். அதனாலே வந்து படத்தையே வந்து விட்டு தள்ளிட்டு வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னா பெரிய விஷயம். எல்லாம் 250 கோடி சம்பளம் சொல்றாங்க. அந்த சம்பளத்தை விட்டுட்டு முழு தீவிரம் வந்து அரசியல் இறங்குனது யாருமே கிடையாது. அதேமாரி வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அடையாம விட மாட்டார். அந்த கோலோட தான் வராரு அவர் வந்து. அவர் வரனால வந்து நிறைய கட்சிக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருந்தாலும் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார். அதேமாரி வந்து சமூக மக்களுக்கு வந்து ஜாதி மதம் வந்து எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது. அதனால் வந்து அவர் வந்தால் வந்து கோயிலும் பிரிஞ்சு கிடக்குது. முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டின் வந்து எந்த இதுவும் பிறப்புக்கும் எல்லாம் உயிர் கொண்டு அந்த மந்திரத்தை வந்து நிறைய கட்சிகள் வந்து கொண்டு வந்தாலும் நம்ம நாம் தமிழ் கட்சி கூட கொண்டு வந்திருக்கு. ஆனால் வந்து இவர் கொண்டு வர வந்து பெரிய வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுன்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர் அதிகமாக இருக்குது. அதேமாரி வந்து திமுக அதிமுக எல்லாத்துலேயும் வந்து நம்ம விஜய் ரசிகர் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. அதுவும் அவங்க கூட நம்ம நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர வாய்ப்பு நிறைய பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அரசியலில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. மாநாட்டில் வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து அவரோட கோட்பாடு எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி வந்து இந்த கொடிக்கு வந்து இந்த கொடியோட இந்த வடிவமைச்சதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து மாநாட்டில் வந்து அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து மாநாட்டில் வந்து பெரிய இதே இருக்குது. அவர் அந்த பேச்சு தான் அவருக்கு வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக பேசுகிறாரு. அதேமாரி வந்து உறுதிமொழியும் எடுத்திருக்காரு. நம்ம கட்சி வந்து சாதி மதம் எதுக்கும் வந்து பிறப்புக்கு எல்லாம் உயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து கட்சியில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு. அதேமாரி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்தாலே வந்து வெற்றி தான். அதனால் வந்து கட்சியில் வந்து வாகை மலர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதேமாரி வந்து 2 யானை வந்து போருக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த தளபதி வந்து அவ்வளோவா பேசலை. ஆனால் மாநாட்டில் வந்து நிறைய பேச போகிறாரு. அவருக்கு வந்து மாநாடு வந்து இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மாநாடுக்கு வந்து பெரிய இடமே கிடச்சிது. அதில் வந்து கண்டிப்பாக வந்து 2,00,000 பேர் 10,00,000 பேர் வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 1,00,000 பேராவது வருவாங்க. ஆனால் வந்து தளபதிக்கு ரசிகர் அதிகமாக இருக்குது. அவருக்கு வந்து காசு கொடுத்தா கூட்டு வரணும் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவர் சொன்னாலே போதும். அவர் கண் அசைச்சாலே போதும். மக்கள் வந்து திரண்டு வரக்கு வந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நானே வந்து என்னோட முதல் ஓட்டம் வந்து நம்ம தளபதி விஜய் சாரோட தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடலான்னு இருக்கிறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணி வைக்கிறாரான்னு தெரில. நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கணும்னு எல்லாருமே பேசியிருக்காங்க. அதேமாரி வந்து அவர் வந்து கூட்டணி வைக்கிற ஆளாக கிடையாது. அவர் வந்து தனித்து நின்று தனியாக வந்து முதலமைச்சரமாக ஆளுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் வந்து காலங்காலத்தில் தள்ளி போனால் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய வெற்றி வந்து கொண்டாட போகிறாங்க. அதனாலே வந்து நம்ம தளபதி விஜயோட ரசிகர் எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க. அதேமாரி வந்து தளபதி விஜய் வந்து யாரையும் கமலஹாசன் மாரி வந்து நடிகைகள்லாம் ஒரு சீட்டு கொண்டு நடிகைகள்லாம் தூக்கி வச்சு அப்படிலாம் கொண்டாடல. அவர் வந்து அவங்களோட ரசிகரை தான் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து தலைவர் ஆக்குறதுக்காண்டி எல்லாம் எம்பி ஆக்குறதுக்கு தலைவர் ஆக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. மித்த நடிகர்லாம் அவங்க கூட நடித்த நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாமே வந்து குத்தாலம் போட்டுருந்தாங்க. அந்த கட்சி அப்படியே வந்து தொடங்கி ஒரு 2, 3 மாதத்துல அது போன மாரி போயிடுச்சு. ஆனால் வந்து நம்ம விஜய் சாரோட கட்சியில் வந்து அப்படி யாரும் வந்து உள்ளே வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதேமாதிரி புஷி ஆனந்த் சார் வந்து அவரும் வந்து ரொம்பவுமே வந்து
ஸோ எப்படி கட்சியை கொண்டு போகணும், எப்படி பேசணும் எல்லாமே வந்து அவருக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு கீழே வந்து ஏதாவது நம்ம அரசியலை பற்றி தெரிஞ்சது யாராவது இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம விஜய் சார் வந்து தைரியமாக இறங்குறாரு. கண்டிப்பாக வந்து தமிழக கட்சி வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச நாளைக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.